சுக்கு நூறாக உடைந்தது தமிழக பாஜக. அண்ணாமலையிடம் படையெடுக்கும் உறுப்பினர்கள். தமிழக அரசியல்ல கடந்த சில நாளாவே அதிகமா பேசப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்குது அண்ணாமலையுடைய புதிய இயக்கம். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகின பிறகு தன்னுடைய ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்ட நிலையில இது நம்ம இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல புதிதா அரசியல் இயக்கத்தை அவர் தொடங்கி இருக்கிறாரு. இதுல பல பாஜக பிரபலங்கள் இணைந்து வரக்கூடிய நிலையில பாஜகவுக்கு லேசான பதட்டத்தை கொடுத்திருக்குது. ஆனா அண்ணாமலையுடைய இயக்கம் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி புதுசா அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அவருடைய ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அடுத்தடுத்து பாஜக விட்டு வெளியேறிட்டு வராங்க. அந்த வரிசையில தமிழகத்துடைய பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், தமிழக பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் இவங்க எல்லாமே தங்களுடைய பொறுப்பிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. பல மாவட்டங்கள்ல மாவட்ட தலைவர்கள் சார்பு அணி நிர்வாகிகளுமே விலகிட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பின அண்ணாமலைக்கு விமான நிலையத்துல கிடைச்ச வரவேற்ப அவருடைய ஆதரவாளர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துச்சு. நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவரை வரவேற்று வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய இயக்கத்துல இணையணும் அப்படின்னு அழைப்பு விடுத்த அண்ணாமலை இது நம்ம இயக்கம் இணையதளம் மூலமா பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கிட்டாரு. அவருடைய அறிவிப்புக்கு கிடைத்த வரவேற்பு அரசியல் வட்டாரங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இயக்கம் தொடங்கப்பட்டதா அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே லட்சக்கணக்கானவங்க உறுப்பினர்களா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இத அண்ணாமலை ஆதரவாளர்கள் புதிய அரசியல் எழுச்சியா சித்தரிச்சுட்டு வராங்க. அண்ணாமலையுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு தமிழக பாஜகவிலிருந்து சில முக்கியமான நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலக தொடங்கி இருக்கிறாங்க. மாநில அளவிலான பொறுப்புகள்ல இருந்த சிலர்ல இருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரைக்கும் பலரும் அவருடைய இயக்கத்துல இணைய போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அதிக அளவுல விலகிட்டு வர்றது கவனிக்க தகுந்ததாக பார்க்கப்படுது. கோவை மாவட்டத்துல மட்டும் பல மண்டல தலைவர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி ரொம்ப காலமாவே பாஜகவுல வேலை செஞ்சுட்டு வந்த சில முன்னாள் மாவட்ட தலைவர்களும் அண்ணாமலை கூட புதுசா அரசியல் பயணத்தை இணைய முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விலகல் எல்லாமே பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழுந்திருக்குது. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தரப்புல இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னும் இன்னும் பலர் அவர் கூட இணையறதுக்கு தயாரா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தமிழக அரசியல்ல எதிர்காலத்துல விஜய் மற்றும் உதயநிதி, அண்ணாமலை ஆகிய 3 இளம் தலைவர்களுக்கு இடையில முக்கியமான போட்டி உருவாகும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக தலைமையோ இதை பெருசா எடுத்துக்கல அப்படின்ற தோற்றத்தை வெளிப்படுத்திட்டு வருது. அண்ணாமலையுடைய தனிப்பட்ட செல்வாக்கின் அடிப்படையில கட்சியில இணைந்த சிலர் மட்டும்தான் இப்ப வெளியேறதாகவும், சித்தாந்த அடிப்படையில செயல்பட்டு பாஜகவுடைய அடிப்படை வாக்காளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கட்சியிலேயே இருப்பாங்க அப்படின்னும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை விலகியதால பாஜகவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கட்சியிலிருந்து வெளியேறினவங்க மறுபடியும் திரும்ப விரும்பினா அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அரசியல் பார்வையாளர்கள் இந்த விவகாரத்தை வேறு கோணத்துல பாக்குறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில தமிழகத்துல புதுசா அரசியல் அணுகுமுறையை முயற்சிக்க கூடிய வகையில அண்ணாமலையுடைய இந்த நகர்வு இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. அதே நேரத்துல இது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வம் திட்டமா இல்ல அண்ணாமலையுடைய தனிப்பட்ட அரசியல் பயணமா அப்படிங்கிற கேள்வியுமே தொடர்ந்து எழுந்துட்டு தான் வருது. முக்கியமா
பாஜகவுடைய எதிர்கால வளர்ச்சி முகமாக கருதப்பட்ட அண்ணாமலை இப்ப தனி அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழக பாஜகவுக்கு புதிய சவாலா மாறி இருக்குது. அவர் பின்னாடி எத்தனை நிர்வாகிகள் போறாங்க, அந்த ஆதரவு தேர்தல் அரசியல வாக்குகளா மாறுதா, இல்ல அது ஒரு தற்காலிக உணர்ச்சி அலை மட்டுமா அப்படிங்கிறது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்த பொது தேர்தல்ல தான் நமக்கு தெளிவாகும். இப்போதைய சூழலை பார்க்கும்போது அண்ணாமலை தமிழக பாஜகவை முழுமையா பலவீனப்படுத்துறாரா அப்படிங்கிற கேள்விக்கு உடனே நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஆனா பாஜகவுக்கு உள்ள இருந்த அவருடைய ஆதரவாளர்களுடைய ஒரு பகுதியை அவர் தன்னுடைய புதிய இயக்கத்தின் பக்கம் ஈர்த்திருக்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மைதான். அதே நேரத்துல அமித்ஷாவோட ஆசையோட தான் அண்ணாமலை புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது பாஜக உடைய பி டீம் தான் அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.